போன பாட்டுல நம்ம பார்வதி தேவி சிவங்கிட்ட நீங்க கடவுள் ரூபத்துல இருந்து மனித ரூபத்துக்கு மாறி தன்னோட காதலனா வந்து பார்வதியை பெத்தவங்க கிட்ட முறையா பொண்ணு கேட்கணும், பெத்தவங்களோட முழு சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு குகையை விட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடி போனாங்க. அப்ப நம்ம சிவன் பார்வதி தேவியை நிப்பாட்டி அவங்களோட நகைகளை அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார். அதையெல்லாம் கையில வாங்கிக்கிட்டு நம்ம பார்வதி தேவி நீங்க பொண்ணு கேட்க வருவீங்களா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குகையை விட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வெளியில வராங்க. குகைக்கு வெளியில பார்த்தா நம்ம நந்தி மத்த சிவகணங்கள் எல்லாம் இந்த குகைக்குள்ள 2 பேர் போனாங்களே எப்படா வெளியில வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே வெளியில வரத பார்த்த நந்தி தேவர் அவங்க கிட்ட போய், தாயே இன்னும் நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஏன் வாங்க சட்டுப்பட்டு போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தாயா கூப்பிடுறாப்ல. நீங்க கைலாய மலைக்கு எப்ப வருவீங்க, என்னோட சிவன் உங்ககிட்ட என்ன சொன்னார் சொல்லுங்க மாதா, எங்களை இன்னும் தவிப்புல ஆழ்த்தாம சீக்கிரமா சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேள்வியா பார்வதி தேவி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம பார்வதி ரொம்ப சிம்பிளா, என்னோட கடினமான தவம் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டது, ஆனா இதுக்கப்புறம் தான் உன் சிவனோட தவம் ஆரம்பிக்க போகிறது, அந்த தவத்துல அவர் வெற்றி அடைஞ்சாதான் நான் கைலாய மலைக்கு வருவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. நம்ம நந்தி தேவரோ தாயே மாதா மாதா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எது சிவன் தவம் செய்யணுமா அப்படின்னு நம்ம நந்தி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிவனும் கோயக்குள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வர அவர்கிட்ட ஓடி போய் நம்ம நந்தி, பிரபு என்னோட அம்மா என்ன உங்களை விட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க ஏதோ தவம் செய்யணுமாமே, என்ன தவம் எப்ப செய்ய போறீங்க, அந்த தவம் முடியறதுக்கு நீ எத்தனை காலமாகும், என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட தொடர்ந்து கேள்வியா கேட்ட மாதிரி சிவன் கிட்டையும் கேட்கிறாப்ல நம்ம நந்தி. அப்ப கரெக்டா அங்க மகாவிஷ்ணு, லட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி இவங்க எல்லாரும் ஒன்னா ஜோடி ஜோடியா நம்ம சிவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. விஷ்ணு பகவான், சிவனே பார்வதி தேவியை நீங்க ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நன்மையை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்ற. பிரம்மதேவரோ, சிவனே நாங்க இத்தனை காலமா செஞ்ச முயற்சிக்கு இன்னைக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சிவன் பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டாருங்கிற அந்த சுப செய்தியை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம விஷ்ணு பகவான், ஆண்டவா இப்பதான் நீங்க பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டீங்களே, சோ உலகத்தோட கஷ்டமெல்லாம் போயிருச்சு, நீங்களும் உங்களோட கைலாய மலைக்கு கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம நந்தி எல்லாம் செமையா ஹாப்பி ஆயிராங்க. ஆஹா சிவன் கைலாயத்துக்கு வர போறார் அப்படின்னு குஷியாராங்க. ஆனா நம்ம சிவனும் கைலாய மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. கைலாய மலைக்கு போறதை விட இப்ப என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவனே, ஏன் இப்படி எல்லாரும் முழிக்கிறீங்க, ஒரு நல்ல காரியம் செய்யத்தான் போறேன், மறந்துட்டீங்களா, காமதேவன் ரதி கதைய மறந்துட்டீங்களா, அந்த ரதிக்கு அவங்களுக்கு ஏத்த அந்த நியாயத்தை வழங்க போறேன், அவங்க ரொம்ப நாளா என்ன நோக்கி கடும் தவம் செஞ்சு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு நான் காட்சி கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம சிவன் புகையை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார். அவர் கிளம்புறதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் எப்படியோ கடைசியா இந்த உலகம் தாரகாசுரனோட அந்த தொல்லையில இருந்து முக்தி பெறுவதற்கான நேரமும் வந்து விட்டதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறார். அதை கேட்டு அங்க இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து தேவலோகத்துல ஆட்சி செய்ய இப்ப அங்க மன்னரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது யாரு, நம்ம தாரகாசுரன். அவனை காட்டுறாங்க. அவன் அடுத்து என்ன செய்யலாங்கிற மாதிரி சோமபானம் குடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மொட்டை விருத்தாசுரன், அசுர ராஜா தேவர்களை சமாளிச்சு என்னால கொல்ல முடியல, அவங்க எல்லாரும் ததீசி முனிவரோட ஆசிரமத்துல போய் தங்கிட்டாங்க. ததீசி முனிவருக்கு கிடைச்ச வரத்தினால எந்த ஒரு அசுரனாலையும் அவரோட ஆசிரமத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த தாரகாசுரன், அந்த ஆசிரமத்துக்குள்ள அசுரர்களால தானே நுழைய முடியாது, ஆனா அசுரர்களோட திட்டம் நுழையும் தானே அப்படிங்கிறான். ஏதோ ஒரு தொல்லை கொடுறதுக்கான திட்டத்தை தீட்டிட்டான் போல. விருத்தாசுரன் கிட்ட, விருத்தாசுரா தேவர்களுக்கு அவங்களோட சக்தி பூலோகத்தில் இருக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் செய்யற யாகத்தின் பலனால் கிடைக்கிறது, நாம பூலோகத்துல இருந்து இவங்களுக்கு ஆவுதிகள் கிடைக்க விடாம பண்ணிட்டா இதுகெல்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாம சாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட அந்த மொட்டை விருத்தாசுரன், சூப்பர் ஐடியா அசுரராஜா, அருமை அருமைங்க. அடுத்து தாரகாசுரன், ஆமா விருத்தாசுரா சீக்கிரமாவே 3 லோகத்துல இருக்கிற எல்லாரும் நமக்கு அடிமையாயிருவாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ பூலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற ரிஷிகளையும் முனிவர்களையும் தேவர்களோட பேர்ல ஆவூதி கொடுக்கறதுக்கு பதிலா தாரகாசுரனுக்கு ஆவூதி கொடுக்கணும் அப்படின்னு குண்ட தூக்கி போறாப்ல. தேவர்களுக்கு யாகம் பண்ணி அந்த பலனை தேவர்களுக்கு யாவூதியா கொடுப்பாங்க, அது இனிமே தாரகாசுரனுக்கு கொடுக்கணுமா, மந்திரங்கள் கூட இவன் பேர்லயே மந்திரங்களை ஜபிக்கணுமா, தாரகாசுராய நமக அப்படின்னு சொல்ற மாதிரி மந்திரம் ஜபிக்கணுமா, பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் இவனோட பலத்தையும் வீரத்தையும் போற்றி இவனை மட்டும் தான் கடவுள் கும்பிடணுமா, 3 லோகத்துக்கும் ஒரே கடவுள் இந்த தாரகாசுரன் தான் எல்லாருமே ஏத்துக்கணுமா, அது எதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹிமாலய ராஜ்யத்தை காட்டுறாங்க. பார்வதி தேவி தவமெல்லாம் முடிஞ்சு ஒரிஜினலா அவங்க எப்படி அரண்மனைகள் இருப்பாங்களோ அதே மாதிரி திரும்பி அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, என்னோட தவம் முழுமையடைந்து விட்டது, வெற்றி அடைந்து விட்டது, அந்த சிவனே என்னோட தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு என்னை ஏத்துக்கவும் செஞ்சுட்டாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாரும் ஹாப்பி ஆறாங்க. பர்வதராஜ நீ நிச்சயமா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவா என்பது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்வதி தேவி மீனா தேவி கிட்ட, அம்மா நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நிறைவேற்றிட்டு தான் வந்திருக்கிறேன், ஒரு கால் எனக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அது உங்களோட அனுமதியோடையும் ஆசீர்வாதத்தோடையும் தான் நடக்கும், அது மட்டும் இல்லாம அந்த மகாதேவரே அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்பாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அம்மாக்கு செம ஹாப்பி. ஆனா நம்ம பர்வதராஜன், பார்வதி அந்த ஆண்டவர் அந்த மகாதேவர் கடவுள் இல்லையா, நாம தான் அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமே தவிர நம்ம கிட்ட அவர் எதுவும் கேட்க கூடாது, இது சரியா படலன்னு சொல்றாரு. ஆனா பார்வதி தேவியோ, இல்லப்பா
நான் சிவன் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடந்தா அது மத்தவங்களுக்கு நடக்கிற அதே நார்மலான கல்யாணம் மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட தான் அது நடக்கணும்னு சொல்றாங்க. மீனாவதியோ பார்வதியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம ரதி தேவியை காட்டுறாங்க. அவங்க சிவனை நோக்கி கடும் தவத்துல இருக்காங்க. இப்ப நம்ம சிவன் ரதி தேவி முன்னாடி வந்து நின்னு தேவி ரதி அப்படின்னு கூப்பிடுறாரு. மகாதேவர் நேர்ல வந்ததை பார்த்து ரதி தேவி சந்தோஷப்பட்டு அவரை வணங்குறாங்க. நம்ம சிவன் ரதி தேவி உங்களோட தவம் முழுசா வெற்றி அடைந்து விட்டது, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரதி தேவியோ, நான் என்னோட புருஷன் காமதேவரை தவிர உங்ககிட்ட வேற என்ன வரம் கேட்க போறேன். நீங்க ஒருவேளை என்னோட தவத்துல சந்தோஷம் அடைஞ்சிருந்தா என்னோட புருஷனை திரும்பித்தாங்க, திருப்பி உயிரோடுங்க, அவரை வாழ வைங்க பிரபு அப்படின்னு சொல்றாரு. யாரு அந்த அம்மா கேக்குறாங்க. சிவனும் ரதி தேவிக்கு அந்த வரத்தை கொடுத்து காமதேவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துறாரு. திருப்பி காமதேவர் உயிரோட வந்ததை பாக்குற ரதி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காமதேவரும் ரதியும் மகாதேவரை வணங்குறாங்க. காமதேவரோ, சிவனே உங்களாலதான் நான் இன்னைக்கு என்னோட காதலோட என்னோட மனைவியோட மறுபடியும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டு, நான் என்னைக்குமே உங்களுக்கு நம்பிக்கையோடையும் உண்மையாவும் நடந்துப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிவன், காமதேவரே இன்னைக்கு நீங்க நம்பிக்கையானவரா நடந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க நம்பிக்கையானவரா ரதி தேவிக்கு நடந்துக்கங்க. உங்க பொண்டாட்டிக்கு உண்மையானவரா இருங்க. அவங்க செஞ்ச அந்த தவத்தினால சந்தோஷப்பட்டு தான் இந்த உலகத்தோட சமநிலைக்காக நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து நம்ம காமதேவர் நம்ம சிவன் கிட்ட, சிவனே உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், நாங்க அன்னைக்கு செஞ்ச அந்த தப்புக்காக எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம சிவன் ஒண்ணுமே பதில் சொல்லாம ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து பூலோகத்துக்கு தாரகாசுரனால அனுப்பப்பட்ட அசுரர்கள் அங்க இருக்கிற மக்களோட நிம்மதியை குலைச்சு அவங்களை அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. தவம் யாகம் செய்யற ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் தவமோ யாகமோ செய்ய விடாம நிறுத்தி அவங்களை எல்லாம் அடிச்சு துன்புறுத்துறானுங்க. அடுத்து ரிஷிகள் யாகம் செய்யற ஒரு ஆசிரமத்துல இந்த மொட்டை விருத்தாசுரம் போய் அந்த முனிவர்களை சாட்டையால அடிக்கிறான். அவர் விஷ்ணு பகவானே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறாரு. அதுக்கு அந்த மொட்டை, ஏ ரிஷி, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் பேரு தாரகாசுரன். ஒரே ஒரு தடவை அவரோட மந்திரத்தை சொன்னேனா தாரகாசுராய நமக அப்படின்னு சொன்னா போதும் உன் கஷ்டமெல்லாம் போயிடும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இனிமே இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எந்த ஒரு ரிஷியும் தேவர்களுக்கு மந்திரம் சொல்லி யாகம் நடத்தாம அசுரர்களோட மந்திரத்தை சொல்லி எங்களுக்கு ஆவுதி கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட ரிஷி முனிவர், விருத்தாசுரா, நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. தேவர்களுக்கு தாண்டா மந்திரம் ஜெயிக்கப்படும். தேவர்களுக்கான மந்திரம் மட்டும்தான் எங்களால் உதிர்க்கப்படும். அவங்க தான் எங்களை எங்களோட எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்துருவாங்க. உன்ன மாதிரி அசுரர்களால வெறும் அழிவு மட்டும் தாண்டா இந்த உலகத்துக்கு நடக்கும்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு கோபம் அடைகிற அந்த மொட்டை அங்க இருந்த ஒரு ரிஷியை தூக்கி யாக குண்டத்திலேயே போட்டு எரிச்சிடறான். அதை பார்த்து அங்க இருந்த மத்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. யாரெல்லாம் அசுரர்களுக்கெல்லாம் அரசனான தாரகாசுரனோட ஆணையை மீறுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான் மொட்டை விருத்தாசுரன் சொல்றான். அப்ப அந்த ஆசிரமத்தில் இருந்த மத்த முனிவர்கள் எல்லாரும், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அப்படியே செய்யறோம், தேவர்களுக்கு பதிலாக நாங்க எல்லாரும் அசுரர்களோட மந்திரத்தையே சொல்றோம்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த மொட்டை, அப்ப எல்லாரும் சொல்லுங்க தாரகாசுராய நமக அப்படின்னு சொல்ல எல்லா முனிவர்களும் அதையே திரும்ப சொல்றாங்க. கட் பண்ணா நம்ம சிவன் ரதிக்கு வரம் கொடுத்து காமதேவரை திருப்பி உயிர்ப்பிச்சுட்டு புகையை போட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடம் ஃபுல்லா காஞ்சு போன இலைகளும் மரங்களும் மட்டும்தான் இருக்கு. என்ன இடம்டா அப்படின்னு பார்த்தா நம்ம சிவன் முன்னெல்லாம் இங்கதான் உட்கார்ந்து தியானம் செய்வார். அதோ அங்க இருக்கு அந்த பாறையை பாருங்க, அதுதான் இவர் தியானம் செய்யக்கூடிய அந்த தியான பீடம். இந்த இடம் தான் சிவனோட இருப்பிடமா இருந்த அந்த கைலாயம். சதிதேவி இறந்தப்போ சிவன் அவரோட ருத்ர ரூபத்துக்கு போய் முழு கோவத்துல கைலாயத்துல இருந்த பசுமையான மரம் செடி கொடின்னு எல்லாத்தையுமே எரிச்சிருப்பாப்ல. அப்படி எரிஞ்சதுனாலையும் இத்தனை நாள் பராமரிப்பு இல்லாம இருந்ததுனாலுமே கைலாயமே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போச்சு. அதெல்லாம் திருப்பி நினைச்சு பாக்குற நம்ம சிவன் ஒரு சின்ன புன்னகையில கைலாய மலைய பழைய மாதிரி பசுமையா மாத்திடுறாரு. மாத்திட்டு பழைய மாதிரியே அவரோட சிம்மாசனத்துல போய் உட்கார்றாரு. கைலாயத்துக்கு திரும்பி வந்ததை நினைச்சு நம்ம சிவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். சிவன் கைலாயத்துக்கு வந்துட்டாங்கிறத உணர்ந்த நம்ம நந்தியும் மத்த சிவகணங்களும் ஓடி வந்து அவரோட காலில் விழுகிறாங்க. நந்தியும் சிவகணங்களும் சிவன் கைலாய மலைக்கு வந்ததை கொண்டாடுற விதமா ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேவலோகத்தை ஆட்சி செய்யற நம்ம தாரகாசுரனை காட்டுறானுங்க. அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் லேட்டா சிவன் பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து சேருது. உடனே அசுர குருதேவர்கிட்ட போய், குருதேவா சொல்லுங்க குருதேவா, நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நம்ம அசுர குருதேவரோ, ஆமா தாரகாசுரா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். சிவன் பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டார். சீக்கிரமாவே அவங்க கல்யாணமும் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற தாரகாசுரன், அப்ப நான் கண்டிப்பா இந்த தேவர்கள் எல்லா பேரையும் அழிச்சிருவேங்கிறான். இவன் எல்லாத்தையும் அழிச்சேதான் ஆகணும். தேவர்களே இந்த உலகத்துல இல்லைனா சிவனோ சிவனோட மகனோ யாருமே என்கிட்ட வந்து சொர்க்கத்தை தேவர்களுக்கு திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டாங்கல்ல. பயபுள்ளைக்கு சொர்க்கம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னொருத்தவன் இடத்துல நீ ஏண்டா இருக்கேன்னு இப்ப கேட்பாங்க. அந்த இன்னொருத்தவனே இல்லாம பண்ணிட்டா தேவ இனத்தையே அழிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த இடத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுன்னு சிவனோ மகாவிஷ்ணுவோ பிரம்மரோ கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி ஒரு கணக்கு போடுறாப்ல இவர். அடுத்து தன்னோட பையனான வித்யுன்மாலி கிட்ட, போடாடே போய் பூலோகத்துல தேவர்களுக்கு பதிலா என்னோட மந்திரத்தை சொல்லி யாகம் நடத்த சொல்லு, எனக்கு ஆவூதிகள் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வித்யுன்மாலிக், அப்பா அந்த வேலைக்காகத்தான விருத்தாசுரன் பூலோகத்துக்கு போயிருக்கிறாப்ல அப்படிங்கிறாப்ல. இதை கேட்ட டாடி ரொம்பவே டென்ஷன் ஆகி, டேய் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லாதவங்களா, நான் ஒரு வேலை சொன்னா மட்டும் அதை செய்யறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஏன்டா இவ்வளவு கஷ்டமா இருக்கு? உங்க அப்பாவோட ஆதிக்கம் இந்த சொர்க்கலோகத்துல ஃபுல்லா நிலைச்சு நிக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையாடா அப்படின்னு சொல்லி
சொல்லி தன்னோட 3 பசங்களையும் நல்லா திட்டிவிட்டு இப்ப நான் அவங்க 3 பேர்கிட்டயும் உத்தரவு போடுறேன். வெறும் பூலோகத்தில் மட்டுமல்ல 3 லோகத்துல எந்த லோகத்துல யாகம் நடந்தாலும் அங்க என்னோட மந்திரம் தான் ஜபிக்கப்படணும், எனக்கு தான் ஆவுதி கிடைக்கணும், அந்த மாதிரி போய் செய்யுங்கடா போங்கடா அப்படின்னு அனுப்புறாரு. அடுத்து அவங்க போனதுக்கு அப்புறமா நான் எல்லா தேவர்களோட இறந்த உடம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். எல்லா பேரும் செத்து அந்த பணமா கிடக்குறாங்கல்ல அந்த பணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அடுத்து தாரகாசுரனோட ஆணையை நிறைவேற்றிட்டு பூமியில இருக்கிற அந்த மொட்டை விருத்தாசுரனை காட்டுறாங்க. அவன் எல்லா ரிஷி முனிவர்களையும் பயமுறுத்தி அவங்க யாகத்துல தாரகாசுர நமக அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டான். இப்போ எல்லா ரிஷி முனிவர்களும் தேவர்களோட மந்திரத்தை சொல்றதுக்கு பதிலா தாரகாசுராய நமக அப்படின்னு தாரகாசுரனுக்கான அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற அந்த மொட்டை இனிமே அசுரர்களுக்கு மட்டும்தான் ஆவுதிகள் கிடைக்கும், தேவர்களுக்கு ஆவுதிகள் கிடைக்காத காரணத்தினால அவனுங்க அவங்களோட சக்தியை இழந்து அழிஞ்சு போயிடுவானுங்க அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறான். அடுத்து கைலாய மலையில அழகா அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம சிவனை காட்டுறாங்க. அவரை சுத்தி நம்ம நந்தி தேவரும் மத்த சிவகணங்களும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கைலாயத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிவனும் அவங்க சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறார். அடுத்து கைலாயத்துக்கு சிவன் வந்துட்டாங்கிறத உணர்ந்து சப்த ரிஷிகள்ல சில ரிஷிகளும் நம்ம நாரதரும் அங்க வராங்க. சப்த ரிஷிகள்ல ஒருவரா இருக்கிற ஒருத்தர் நம்ம சிவனுக்கு தட்டுல விளக்கி ஏத்தி ஆரத்தி எடுக்கிறார். எல்லாரும் நம்ம சிவனை வணங்கிட்டு ஹரஹர மகாதேவ்னு சொல்லிட்டு சிவனை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ததீசி முனிவரோட ஆசிரமத்துல இருக்கிற நம்ம தேவர்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஆவுதிகள் கிடைக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சக்தியை இழந்து மயக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இத பாக்குற நம்ம இந்திரதேவர் ததீசி முனிவரும் குரு பிரகஸ்பதியும் ரொம்பவே பயந்து போய் கவலைப்படுறாங்க, தேவர்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு. அப்ப இந்திரதேவர் இந்த மாதிரி ஆவுதிகள் கிடைக்காம ரொம்ப நாளைக்கு தேவர்களால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தேவகுரு நீங்க தான் தேவர்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தணும், உங்களோட யோசனைகளால மட்டும்தான் தேவர்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அப்ப தேவகுரு பிரகஸ்பதி நம்ம எல்லாரும் சேர்ந்து தாரகாசுரனை அழிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம், நம்ம எல்லாரும் சேர்ந்தா கூட தாரகாசுரனை அழிக்க முடியாது, இப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வை விஷ்ணு பகவான் தான் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க இந்திரரே நம்ம எல்லாரும் பிரம்மதேவரை கூட்டிக்கிட்டு வைகுண்டத்துல இருக்கிற விஷ்ணு பகவானை போய் பார்க்கலாமேன்னு சொல்றாரு. அடுத்து ஹிமாலய ராஜ்யத்துல இருக்கிற நம்ம ராஜகுமாரி பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்து சிவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்வதி தேவியோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெயா விஜயா அந்த 2 பேரும் வராங்க. வந்தவங்க எப்பவுமே மகாதேவரை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா, உன்னோட தோழிகள் 2 பேர் இங்க இருக்குமே, எங்களை ஏதாவது பார்த்து பேசணும் எங்க கிட்ட வைக்கணும் ஏதாவது உனக்கு தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பையும் பார்வதி தேவி கவலையோட இருக்கிறத பார்த்து ஏன் பார்வதி கவலையா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த சிவனோட மனசு ஆழமா பறந்து விரிஞ்சது. குழந்தை மாதிரி அப்பாவையானவர் என்னோட சிவன், எங்க யாரு எப்ப கூட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடி போயிருவாரு. என்னோட சிவன் யாருக்காக வேணும்னாலும் எங்க வேணுமாலும் தங்கிப்பாரு. ஆனா ஒரு குடும்பஸ்தனா ஒரு வீட்டோட தலைவனா சிவன் போது அவர் இன்னும் கொஞ்சம் விவரமானவரா நடந்துக்கணும்னு நம்ம பார்வதி தேவி ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா குரு பிரகஸ்பதி இந்திரரும் மத்த தேவர்களும் கூடவே நம்ம பிரம்மதேவரையும் கூட்டுக்கிட்டு வைகுண்டத்துல போய் விஷ்ணு பகவானை பாக்குறாங்க. பிரம்மதேவரை விஷ்ணு பகவான் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாராயணா, தாரகாசுரன் யாகத்துல தேவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆவுதிகளை அவன் பேருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான், இதனால தேவர்கள் எல்லாம் அவங்களோட சக்தியை இழந்து அப்படியே பலகீனமாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம விஷ்ணு பகவானோ இதுல என்ன தப்பு இருக்கு பிரம்மதேவரே அப்படின்னு கேட்கிறார். என்னடா விஷ்ணு பகவானே இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னாச்சு இருக்குங்கிற மாதிரி விஷ்ணு பாக்குறாங்க. அப்போ இந்திரதேவர் பிரபு அந்த தாரகாசுரன் செஞ்ச காரியத்தினால நாங்க தேவர்கள் எல்லாம் சாகர நிலைமைக்கு போயிட்டோம், ஆனா நீங்க என்னடா தாரகாசுரன் செஞ்சதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்களே அப்படிங்கிறா. அடுத்து குரு பிரகஸ்பதி சீக்கிரமா தாரகாசுரன் செய்யற இந்த செயல்கள் அனைத்தையும் நான் தடுத்தாகணும் பிரபு, அவனை தடுக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு. ஆனா நம்ம விஷ்ணு பகவானோ நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது குரு பிரகஸ்பதி, அசுரர்கள் செய்த காரியத்துல தேவர்களோட நன்மை தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்படி அசுரர்கள் செய்யற இந்த காரியத்தினால நன்மை என்னவோ தேவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏன் இப்படி பேசுறாரு, இவருக்கு என்னாச்சுங்கிற மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. அப்ப நம்ம குரு பிரகஸ்பதி என்ன நாராயணா சொல்றீங்க, தேவர்களோட நன்மை அந்த அசுரர்கள் அழியறதுல தான் இருக்கு, அவங்க இப்ப பார்த்தா அழியற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விஷ்ணு பகவான் இப்பதான் அவர் பேசினதுக்கான அந்த சூட்சமத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அர்த்தத்தை சொல்றார். அசுரர்களுக்கு சக்தி தாம்ஷிக் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தினாலையும் தேவர்களுக்கு அவங்களோட சக்தி சாத்விக் அப்படிங்கிற பழக்கத்தினாலையும் தான் கிடைக்குது. தாம்ஷிக் இவங்களுக்கு சாத்விக். ஆனா இந்த தாரகாசுரன் அசுரர்களோட நாம ஜபத்தை சாத்வீக முறைக்கு உங்களோட முறைக்கு மாறாமையே அசுரர்கள் செயலையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது லாஜிக்கலா தப்பு. இந்த ஓம் நமக இந்த வார்த்தைகள்லாம் தேவர்களுக்குரியது, தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது ஸ்டார்டிங்ல தேவர்களோட வலிமையை குறைச்ச மாதிரி தெரிஞ்சாலும் முடிவில் என்னவோ அழிய போவது அசுரர்கள் தான். தாரகாசுரன் போட்ட கணக்கு தப்புன்னு சொல்ற நம்ம விஷ்ணு பகவான். அப்புறம் நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க, தாரகாசுரன் அவனோட அழிவை அவனே தேடிப்பான்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறார். இதை கேட்ட தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம தப்பு கணக்கு போடும் நம்ம தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் ததீசி முனிவர் ஆசிரமத்துக்கு தப்பிச்சு போக முடியாத 2 அப்பாவி தேவர்களை பிடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இந்திரலோகத்தை கைப்பற்றி தேவராஜாவை ஆனதுக்கு அப்புறம்
அப்புறமும் நீங்க 2 பேரும் தான் நான் சொல்றத ஃபாலோ பண்ணாம அந்த இந்திரர் சொல்றத இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட உத்தரவுக்கு மறு பேச்சு பேசினா என்ன ஆகும்னு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அந்த 2 தேவர்களையும் கொல்ல சொல்லி அவனோட பசங்க கிட்ட சொல்றான். சொல்லிட்டு அந்த தேவ சபையை விட்டு அவன் வெளில போயிடுறான். அடுத்து நம்ம தாரகாசுரனோட மூத்த பையன் வித்யுன்மாரிக் அந்த 2 தேவர்களையும் கொல்றதுக்காக கையில வாளோட வருவான். ஆனா அந்த தேவர்கள் கிட்ட வந்ததும் அந்த வயலால தேவர்களை கொல்ல முடியல, கொல்ல மனசு வரல. அதே மாதிரி தாரகாசுரனோட மத்த பசங்களாலையும் அந்த 2 தேவர்களையும் கொல்ல முடியல. இதையெல்லாம் நம்ம அசுரகுரு அமைதியா உட்கார்ந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. அடுத்து வித்யுன்மாலிக் இவங்களோட சின்ன தப்புக்காக மரண தண்டனை கொடுக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றான். அதை கேட்கிற அவனோட மத்த 2 தம்பிகளும் ஆமா அண்ணா நானும் அதையத்தான் சொல்ல வந்தேன்னு சொல்லி அந்த 2 தேவர்களையும் விடுவிச்சானுங்க. உடனே அந்த 2 தேவர்களும் நன்றி சொல்லிட்டு சபையை விட்டு கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அசுர குருதேவர் என்னப்பா நீங்க உங்க அப்பாவோட ஆணையை மீறி நம்மளோட எதிரிகளை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வித்யுன்மாலிக் தப்பே செய்யாதவங்களுக்கு தண்டனை, அதுவும் மரண தண்டனை கொடுக்கறத விட அந்த ஆணையை மீறுவதே சரி அப்படின்னு தனக்கு தோன்றதா குருதேவர் கிட்ட சொல்றான். என்னடா இந்த வித்யுன்மாலிக் இப்படி சொல்லாம கொல்லாம நல்லவனா மாறிட்டானே. அடுத்து பார்த்தா தாரகாசுரனோட மத்த 2 பசங்களும் அப்பா இப்படி தேவர்களோட ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமும் தப்பே செய்யாத தேவர்களை அழிக்கிறோம்னு நினைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்றாங்க. அடுத்து வீரவான் நமக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா அப்பா கிட்ட அவர் செய்யறது தப்புன்னு யாரு புரிய வைக்க போறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வித்யுன்மாலிக் சிஷ்யன் தப்பான வழியில போகும்போது அவனை கண்டிச்சு சரியான பாதைக்கு கூட்டிட்டு வர நம்ம குருவால தான் முடியும், அதனால அசுரகுரு நீங்க தான் அப்பாக்கு புரிய வைக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற அசுர குருதேவரோ அந்த 3 பேர்கிட்டையும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம தாரகாசுரா நீ தேவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆவுதிகளை தடுத்து உன்னோட அழிவுக்கான பாதையை நீயே திறந்துட்ட, இனிமே நீ அழியிறது உறுதினு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிற. சோ தாரகாசுரோட 3 பசங்களும் விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், யாகத்தோட ஸ்டைலு தப்பா இருக்கு, அது திரும்ப திரும்ப நமக நமகன்னு சொல்லும் போதெல்லாம் அது அசுரர்களுக்கு அழிவை தேடி தரும் அப்படின்னு சொன்னார். ஒரு கால அதுதான் இந்த பசங்களை இப்படி மாத்தி இருக்கா, இல்ல இவங்களை அறியாம அவங்க சக்தியை இழக்கிறதுனால இப்படி பேசுறாங்களா, இல்ல உண்மையாவே நல்லவங்களா மாறிட்டானுங்களா அப்படின்னு நமக்கு புரியல. கட் பண்ணா நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க பர்வதராஜன் எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்க தான் பொண்டாட்டிக்கிட்ட இனிமே தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களா தான் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது, அதனால நான் முதல்ல கங்கை நதியில போய் தண்ணி எடுத்துட்டு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யறேன், அடுத்து அவர் என்கிட்ட முடிக்கும்படி கொடுத்த அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன்னு விஷ்ணு பகவான் கிட்ட சொல்லணும். அடுத்து நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது, ஏகப்பட்ட கல்யாண வேலை இருக்கு அப்படின்னு பர்வதராஜ சொன்னதுமே பார்வதி தேவி பயங்கரமா பக்கத்துல இருந்து வைக்கப்படுறாங்க. சிவசக்தி கல்யாணத்துல முக்கியமான பர்சன் நம்ம பகவான் விஷ்ணு தானா, அவர் தான் பார்வதியை தங்கச்சியா ஏத்துக்கிட்டாரு. சோ தங்கச்சியோட கல்யாணத்துல அண்ணன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் விஷ்ணு பகவான் தான் செய்வார்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்காக கிளம்பிடுறாரு. அடுத்து கைலாயத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம நந்தி சிவன் கிட்ட என்னோட ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது பிரபு, மாதா ஏன் இனிமே உங்க தவம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. சிவனோட தவம் இனிதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதற்கான காரணம் என்ன, என்னோட மாதாவோட கால் எப்போ இந்த கைலாய மலையில படும், எப்போ என்னோட மாதா கைலாய மலையில உங்களோட ராணியா இங்க இருந்து எங்களை ஆட்சி செய்ய போறாங்க, எனக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் வேணும் பிரபு அப்படின்னு நம்ம சிவன் கிட்ட கேட்கிறார். அப்ப அங்க இருந்து நம்ம நாரதர் ஆமா பிரபு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், பார்வதி தேவி உங்களை எந்த தவத்தை செய்ய சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன் இது ஒரு விசேஷமான தவம் நாரதரே, இந்த தவத்துல நான் மனித ரூபம் எடுத்து பார்வதியோட காதலனா போய் பார்வதியோட அப்பா கிட்ட உங்க பொண்ணை கொடுங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு நான் பொண்ணு கேட்கணும்னு சொல்றாரு. இதை கேட்கிற நாரதர் சந்தோஷமாயிராப்ல. ஆனா நம்ம நந்தி பிரபு நீங்க கடவுள், நீங்க தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க, நீங்க எப்படி போய் மத்தவங்க கிட்ட எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிவன் நந்தி அப்படி கிடையாது, சதியோட இணைந்த என்னோட கல்யாண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சதற்கான காரணம் சதிய நானு தச்சனோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் செஞ்சதுதான், பெத்தவங்களோட ஆசீர்வாதம் அன்னைக்கு எங்க கல்யாணத்துல கிடைக்கல, அதனால இந்த முறை அதே தப்ப செய்யக்கூடாது, கல்யாணம் செய்வதற்கான அந்த விதிமுறைகளை மதித்து மரியாதையோட பார்வதியோட அப்பா அம்மாவோட பர்மிஷனோட தான் அவங்களோட சம்மதத்தோட தான் இந்த தடவை சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாப்போம். தேங்க்யூ.